தேவன் நமக்கு இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறதே என்னத்தை காண்பிக்குதுன்னா, அவர் நாம் ஒரு விதமாக வாழணும்னு எதிர்பார்க்குறார். இன்னைக்கு நிறைய பேர் தைரியம் இல்லாமல், சந்தேகத்தோட, சமாதானம் இல்லாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சில நேரம் விசுவாசிகள் கூட அப்படியே சோர்ந்து போய், சமாதானம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, அப்படியே பிரச்சனை இருக்குது. இவங்க இந்த நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்குறது, தேவனுடைய சித்தமா? வாக்குத்தத்தங்களை பார்க்குறப்போ எனக்கு தெரியுது தேவன் நம்ம அப்படி வாழணும்னு விரும்பலை. அதனால தான் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். உதாரணத்துக்கு ஏசாயா 41:13 பாருங்கள். ஏசாயா 41:13 பாருங்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் மாதிரி வாக்குத்தத்தம் எதுக்குங்க இதை கொடுத்தாரு? எதுக்கு கொடுத்தாரு? என்ன நோக்கங்க? ஏன்னா ஜனங்க பயந்துகிட்டு இருக்காங்க, பயந்து வாழ்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி வரப்போகிற ஒரு நிகழ்வை காணுகிறார். ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்னால் நடக்கிற காரியங்கள் சில நேரம் வெளிப்படுத்தப்படுது. கொஞ்ச நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்க சிறையிருப்பில் கொண்டு போகப்படுவாங்க, பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. அந்நிய நாட்டு ஜனங்கள்லாம் அவங்கள ஒடுக்குவாங்க, அவங்கள அடிமைகளை ஆக்குவாங்க, அவங்கள்ட்ட இருந்து இருக்கிற எல்லா கௌரவத்தையும் பிடுங்கி எறிவாங்க, ஒன்றும் இல்லாமல் விடப்படுவாங்க அவங்க அப்படின்றத பார்க்குறாரு. அந்த நேரத்தில் அவங்க அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க, பயந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் அவங்களை பலப்படுத்தக்கூடிய வாக்குத்தத்தங்கள் தேவை என்பதற்காக தான் இது கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் ஒரு வாக்கை கொடுக்கிறார், நீ பயப்படாதே. அதுவும் எப்படி சொல்றாரு? தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. அப்படின்னு அர்த்தம்னா, தேவனாயிருக்கிற கர்த்தராகியனா யெகோவா, தேவனாய் இருக்கிற நான். அதாவது இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததில்ல, அந்த தேவன் நான். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்த தேவன் நான். அற்புதம் அடையாளம் செஞ்சு காமிச்சேன்ல எகிப்தில், மன்னா வானத்திலிருந்து உள்ள வச்சேன்ல அந்த தேவன், கண்மையிலிருந்து தண்ணீரை கொண்டதல்ல அந்த தேவன். தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை, எப்படி சொல்றாரு பாரு. அந்த வசனத்தை வாய் திறந்து நம்ம சொல்லுவோமா? நீங்கள் எல்லாரும் என்னோட வாசிக்கணும்னு விரும்புகிறேன். வாசிப்போம். 1 2 3 கோ. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். என்ன மாதிரி ஒரு வாக்கு! உன் வலது கையை பிடிச்சி சொல்கிறேன் கேளு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் வந்தால் பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுது? பாபிலோனியர்களாக இருக்கட்டும், பர்ஷியன்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த தேசமாக இருக்கட்டும், எந்த அந்நிய ஜனமாக இருக்கட்டும், எந்த எதிரியாக இருக்கட்டும், எந்த பிசாசாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கும், நான் சொல்கிறேன்ல, வலது கையை பிடிச்சி சொல்கிறேன், நீ பயப்படாத, நான் துணை நிற்கிறேன்றாரு. எதுக்கு கொடுத்தாரு? இதை தைரியம் கொள்ளும்படி. பயந்து வாழணுன்றது அவருடைய சித்தம் கிடையாது. இந்த வாக்குத்தத்தங்களுடைய நோக்கமே என்னது? நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படி, நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கும்படி. நாம் அப்படியே சந்தேகத்தோட வாழக்கூடாது. தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா, எனக்கு நல்லா போகுமா, எதிர்காலம் நல்லா இருக்குமா இல்லையான்ற சந்தேகம் நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நமக்கு தைரியம் இருக்கணும், ஒரு சமாதானம் இருக்கணும். வெளியே என்ன குழப்பமாக இருக்கலாம், என்ன புயலாக இருக்கலாம், அதன் மத்தியில் நம்ம சமாதானமாக தைரியமாக ஒரு நம்பிக்கையோட இருக்கணும் என்பதற்காக தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? எவ்வளோ அன்பானவர் பாருங்க தேவன். நமக்கு வெற்றியை தர விரும்புகிறான்றது மட்டும் இல்லை, அந்த வெற்றி வரத்துக்கு முன்னாலேயே நம்ம சமாதானத்தோட, நம்பிக்கையோடு, ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருக்கணும்னு விரும்புகிறார். அப்போ அவர் ஒரு வாக்கு கூட கொடுக்கலாம். ஆனால் எவ்வளோ வாக்கு! சிலர் என்ன பார்த்து யாருடைய நம்பரும் மேட்ச் ஆக மாட்டேங்குது, எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி எண்ணிடுறாங்க. அதனால் பட் எல்லாருடைய நம்பரும் ஆயிரக்கணக்கில் போகுது. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இந்த வேதத்தில் இருக்குது. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள், ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தம் தெரியுமா உங்களுக்கு? தேவன் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. பல விதமான வாக்குத்தத்தங்கள், எல்லாத்துக்கும் ஒரு வாக்குத்தத்தம். யூ நேம் இட், இட் இஸ் தேர். என்ன தேவையோ உங்களுக்கு, என்ன தேவை வர முடியுமோ, அந்த வாழ்நாளில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற ஒரு வாக்குத்தத்தம் இங்கே ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. சும்மா ஒரு சாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது ஏசாயா 41:10 அது அடிக்கடி நம்ம சொல்கிறது தான், ஆனால் சாம்பிளாக இருக்கிறதுனால சொல்கிறேன். இந்த மாதிரி வாக்குத்தத்தம்லாம் எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தும்.
இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் தெரிஞ்சாலே நிறைய வெற்றி பெற்றலாம் நீங்கள். எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தும். இப்போ நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் 13ஆம் வசனம் 10ஆம் வசனம் அதே அதிகாரம். நீ வாசிக்கலாமா? எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் இருக்கிறேன். நான் ஓன் தேவன்பா, எதிரி தேவன் கிடையாது, ஓன் தேவன். உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் உன்னை தாங்கி பிடிச்சி கொண்டு போவேன். எபிரேயர் 13:5 பிற்பகுதி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தேவன் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை. இதெல்லாம் பொதுவான வாக்குத்தத்தம், எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தோம்னா இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அப்படியே மனசுக்கு கொண்டு வந்தீங்கனாலே ஒரு தைரியம் வரும், ஒரு சமாதானம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பொதுவான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அதே நேரத்தில் குறிப்பான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கிற வாக்குத்தத்தங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு யோவான் 10:28-29 சில விசுவாசிகளுக்கு ரட்சிப்பை குறித்த சந்தேகங்கள், பயங்கள் வரும். ரட்சிப்பு இழந்துருவானா, கடவுள் கடைசியில் காலை வாரிடுவாரா, என்னை கடைசியில் நான் நரகம் அனுப்பிச்சிடுவாரா, என்ன போயிட்டு வான்னு சொல்லிடுவாரா, நான் அவருடைய கையிலிருந்து பறிக்கப்படுவேனா, இப்படின்லாம் சந்தேகம் வருது இல்லை. எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி முக்கால்வாசி பேருக்கு வரும். என்ன செய்ய வேண்டும்? அப்படியே சந்தேகத்தோட பயத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு ஏற்ற தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு செல்ல வேண்டும். உதாரணத்துக்கு யோவான் 10:28-29 வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும். இதை தியானிச்சிங்கனால அந்த சந்தேகம் போயிடும். ஏசு சொல்கிறார், நான் கொடுத்த நித்திய ஜீவனை என் கையில் இருக்கிற பிதாவின் கையில், டபுள் கை, டபுள் ப்ரொடெக்ஷன், டபுள் பாதுகாப்பு. இந்த டபுள் கையிலேருந்து யாரும் எடுக்கவே முடியாது. நீ பத்திரமா இருக்க, நித்தியத்துக்கு பத்திரமாய் இருக்கிறாய். அல்லது மத்தேயு 11:28 சும்மா ஒரு சாம்பிள் கொடுக்க விரும்புகிறேன் பாருங்க. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஒரு சமாதானம், நிம்மதி, இளைப்பாறுதல் இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை. நேரம் விசுவாசிகளுக்கே நிம்மதி இல்லை. ஜெபிங்க, எனக்கு நிம்மதி இல்லைங்க, சமாதானம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாக்குத்தத்தங்களை பார்த்தோமா, நம்ம இந்த மாதிரி ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் முக்கால்வாசி நேரம் நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட, நான் ஜெபிக்கிறேங்க, ஆனால் இதுக்குன்னு தேவனுடைய வார்த்தை இருக்குங்க, இதுக்கு ஏற்ற வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் இருக்குது, நீங்கள் அதை எடுத்து அதை தியானிக்கணும், அதை வாய் திறந்து சொல்லுங்க. விசுவாசிகள் அப்படி வாழணுன்றது தேவனுடைய விருப்பம் கிடையாது. ஒரு நிம்மதி இல்லாமல் இளைப்பாறுதல். இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதை எடுத்து அதை தியானித்து அதை நம்ப வேண்டும். அது செய்கிறப்போவே உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்க, யாத்ராம் 23:25 சரீர சுகத்தை குறித்த வாக்குத்தத்தம், சரீர சுகம் வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். சில வாக்குத்தத்தங்களை கண்டிஷனல் ப்ராமிஸ்ன்னு சொல்லுவாங்க, சிலது அன்கண்டிஷனல் ப்ராமிஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்கண்டிஷனல் நிபந்தனையற்ற வாக்குத்தத்தம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எல்லாம் நிபந்தனை இல்லாத, நோ கண்டிஷன். நீ மரியாதையாக இருந்தா நான் உன்னை விட்டு விலகு அப்படி சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, அவ்வளோதான், முடிஞ்சது. ஒருபோதும், நெவர், அன்கண்டிஷனல் ப்ராமிஸ். ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் நிபந்தனை உள்ள வாக்குத்தத்தங்கள், அதுக்கு கண்டிஷன் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்படி சேவிக்கும்போது அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அல்லது இன்னொரு உதாரணம் எடுங்க, இதை விட இன்னும் கிளியர் உதாரணம், மத்தேயு 6:33 வாசிக்கலாமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னத்தை பற்றி பேசுகிறார்? இவைகள் எல்லாம்னா இந்த கான்டெக்ஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா எண்ணத்தை
புசிப்போம் என்னத்தை, குடிப்போம் என்னத்தை, உடுத்துவோம் என்னதை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவங்க என்ன விதைச்சாங்களா அரிச்சாங்களா, தேவன் அவர்களை எப்படி போஷிக்கிறார்னு பாருங்கள். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அதை எப்படி உடுத்திருக்கிறாரோ. உங்களுடைய தேவைகளையும் சந்திப்பார். புறஜாதிகளை போல் ஜெபிக்காதீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும். எப்போ பார்த்தாலும் ஜெபத்தில் எனக்கு உங்களுக்கு என்ன வேணுன்றது அவருக்கு முன்னாலேயே தெரியும்னு சொல்கிறார். இதுக்கு முந்தின வசனம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும், உடன்படிக்கையின் மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், இது இருக்குமா இது இருக்காதா, இது என்ன சாப்பிடுவேன் எப்படி சமாளிப்பேன் கவலைப்பட்டு இருக்கிறத விட முதலாவது எல்லாம் சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது கண்டிஷனல் ப்ராமிஸ். எல்லாருக்கும் ஒன்றும் எல்லாமே கொடுக்கப்படாது. அப்பொழுதும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்றது யாருக்கு பொருந்தும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களுக்கு தான் பொருந்தும் பாருங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்குறப்பவே நமக்கு அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும் போல தோணுது இல்லை, நம்மளை மோட்டிவேட் பண்ணுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடாதவர்கள் கூட இந்த ப்ராமிஸை பார்த்தோன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எல்லாமே கூட கொடுக்கப்படுன்றாங்களே, அப்போ தேடிடலாம் பரவாயில்ல. மற்றது ரெண்டாவது வை, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் சொல்ல போனால் that is one way God motivates us to do what he wants. வாக்குத்தத்தத்தை வச்சு மோட்டிவேட் பண்ணுறாரு. பல இடத்துல காண்பிக்கிறேன் நான் பிறகு உங்களுக்கு. வாக்குத்தத்தத்தை வச்சு நம்மளை கீழ்ப்படியும்படி மோட்டிவேட் பண்ணுறாரு, ஊக்குவிக்கிறார். ஏன்னா சும்மா நம்ம கீழ்ப்படிச்சிட மாட்டோம், நமக்குன்னு மோட்டிவேஷன் வேணும். என்ன பண்ணுறது, அவர் அதையும் புரிஞ்சுக்கிறாரு. எப்படி மோட்டிவேட் பண்ணணும்னு தெரியுது அவருக்கு. பல விதமான அந்த மத்தேயு 6:33 பாருங்க, அதுல எல்லாமே இருக்கு. எல்லா சரீர தேவைகள், எல்லா பூமிக்குரிய தேவைகள், சாப்பாடு, தங்குற இடம், பொருளாதார தேவைகள் எல்லாமே இதில் அடங்கி இருக்கு. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடினா அது எல்லாமே கூட கொடுக்கப்படும். வேலை, சம்பாத்தியம் எல்லாமே கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க? இந்த மாதிரி இருக்குது பாருங்க எவ்வளோ பைபிளில். இன்னொரு உதாரணம் பாருங்க, நம்ம உபாகமம் 28:12, உபாகமம் 28:12 நம்முடைய வேலை குறித்து, நம்முடைய பொருளாதாரத்தை குறித்த வாக்குத்தத்தம். ஏற்ற காலத்தில் வாசிக்கலாமா, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். என்ன மாதிரி வார்த்தைகள் கவர்ந்து இழுக்குது அவங்கள. உன் தேசத்தில் மழை பெய்யும், எங்கே பெய்யலனாலும் உன் தேசத்தில். அந்த காலத்தில் அந்த வயல் அந்த அறுவடையை நம்பி இருந்தவங்களுக்கு சொல்கிறாரு, உன் தேசத்தில் மழை பெய்யும். இந்த காலத்தில் அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணிக்கலாம்? உனக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகும், யாருக்கு ஒர்க் அவுட் ஆகலைனாலும், எக்கானமி டவுனாக இருந்தாலும் கூட உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க கர்த்தர் நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ நிறைய பேருக்கு கடன் கொடுப்ப, நிறைய பேருக்கு தானம் தர்மம் செய்வ, ஆனால் நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இப்படி வாழ்ந்தா எப்படி நல்லா இருக்கும் இல்லையா? இப்படி தான் நம்ம வாழணும் தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு எப்படி தருகிறார்? ஒரு வாக்கின் மூலமாய் தருகிறார். சும்மா தர்றதில்லை வானத்திலிருந்து இப்போ இனிமே நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை, கடன்லேருந்து விடுபட்ட வாழ்க்கை இல்லை, வாக்கை கொடுத்து அந்த வாக்குத்தத்தை நம்ப சொல்கிறாரு. அதை நம்பி அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நடத்துகிறாரு. சங்கீதம் 112:1-3 பாருங்க. பலவிதமான ஆசீர்வாதங்கள் ஒரே இடத்துல வருது, வாக்கு பண்ணப்படுது. வாசிக்கலாமா? சங்கீதம் 112:1-3 வாசிக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இதுவும் கொஞ்சம் இது கண்டிஷன் இருக்க மாதிரி தான் தெரியுது. நிறைய பேருக்கு அந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் தான் பிடிக்கும். 1ஆம் வசனத்தின் கான்டெக்ஸ்டில் என்ன சொல்லுது? அது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னு தான் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் சொல்லுது. அவன் எப்படி இருப்பானா, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும்.
அவனுடைய நீதி என்றைக்கும். என்ன பாருங்க, பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளின் வெற்றி இங்கே வாக்கு பண்ணப்படுது, பொருளாதார செழிப்பு வாக்கு பண்ணப்படுது, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, நிலையான நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாக்கு பண்ணப்படுது. சங்கீதம் 128 குடும்ப ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிற ஒரு சங்கீதம். அது சங்கீதம் 128 1-3 வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கேட்கறதுக்கு அழகா இருக்கு. அது என்னன்னு புரியலன்னா கூட என்னதான் சொல்ல, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு இல்லையா? உன் மனைவி உன் வீட்டோரங்கள் ஒரு திராட்சை கொடியை போல் இருப்பாள், பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்னா என்ன அர்த்தம்? நீ சம்பாதிக்கிறத நீ என்ஜாய் பண்ணுவ. இது லோன் கட்ட மட்டும் போயிடாது, கடனை தீர்க்கிறதுக்கு மட்டும் போயிடாது. நீ சம்பாதிக்கிறத நீ ருசிப்ப, நீ அனுபவிப்ப. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். இதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. 1ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன். இப்போ பாருங்க, இதெல்லாமே என்ன மாதிரி வாக்குத்தத்தம் பாருங்க. இது பாதுகாப்பை குறித்த வாக்குத்தத்தம். சங்கீதம் 121 என்ன டாபிக் எடுத்தீங்கனாலும் வாக்குத்தம். சங்கீதம் 120 என்ன தேவை எடுத்தீங்கனாலும், என்ன ஒரு கரிசனை உங்களுக்கு இருந்தாலும் வாழ்க்கை குறித்து. நிறைய பேருக்கு வந்து பயம் பாருங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஆபத்தாக இருக்குது, ரோட்டில் ஓட்டுறதே ரொம்ப டேஞ்சராக இருக்குது, எவ்வளோ விதமான ஆபத்துகள் தீங்குகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. இதில் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, எப்படி ஒரு நிம்மதியோடு இருக்கிறது? சங்கீதம் 121 7-8 பாருங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்து எருசலேமை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்தவங்க வந்து பண்டிகை ஆனால் கிளம்பி எருசலேமுக்கு பயணமாக போவாங்களாம். அந்த பயணம் வந்து கொஞ்சம் ஆபத்தான பயணமா. அங்கங்கே அந்த திருடெல்லாம் இருப்பான் அந்த காலத்துலலாம் பாருங்க. அப்போ வந்து இந்த பாட்டை பாடிக்கிட்டு போவாங்களாம். எந்த பாட்டு? சங்கீதம் 121 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார், அவர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும். சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஆலோசனை தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு கைடன்ஸ் இல்லை அவங்களுக்கு. எப்படி வாழணும், என்ன டைரக்ஷனில் போகணும், அதுக்கு வாக்குத்தத்தம் இருக்குது பாருங்கள். சங்கீதம் 32:8 ஒரு சாம்பிள் மாதிரி கொடுக்குறேன், அவ்வளோதான். இன்றைக்கி சங்கீதம் 32:8 வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்ன வார்த்தைகள்! அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் வந்துடும். சொல்கிறாரு தேவன், நான் போதிக்கிறேன், நான் உன் வழி காட்டுறேன், உன்மேல் என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். சங்கீதம் 73:24 பாருங்க. சங்கீதம் 73:24 வாசிப்போம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். வாழ்நாளெல்லாம் அவருடைய ஆலோசனையின்படி நம்மளை நடத்துவாராம். கடைசியில் வந்து மகிமையில் எடுத்துப்பாராம். நம்ம சாகும்போது என்ன நடக்கும், அல்லது இயேசு திரும்ப வரும்போது எது முதல்ல நடக்குதோ, என்ன நடக்கும் என்பதை குறித்த வாக்குத்தத்தங்களும் இருக்குது இல்லையா? நம்ம இயேசு வரத்துக்கு முன்னால் செத்துட்டோன்னா என்ன நடக்கும்? நம்மளை யாராவது புதைப்பாங்க, பெட்டியில் வச்சு உள்ளே வச்ச பிறகு என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பரவாயில்ல, மண்ணோட மண்ணா, புழுதியோட புழுதியா, சாம்பலோட அந்த என்ன நடக்குமோ யோசித்து பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்குது. புழுகளெல்லாம் சாப்பிட்டு சரீரத்தை எலும்பு குண்டாயிடுவோமா என்ன? இதெல்லாம் எதுக்குங்க யோசிக்க சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறேன்னா அது நிஜம்தான். அது இயேசு வரதுக்கு முன்னால் நம்ம மறிச்சிட்டா அதுதான் நடக்கும் இல்லையா? ஆனால் அது நம்முடைய முடிவு அல்ல. சிலர் சொல்லுவாங்க 6:3 தான் முடிவு. என்னத்த முடிவு? பைபிள் சொல்லுது என்ன முடிவு? 1 தெசலோனிக்கேயர் 4:16 பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிப்போம். ஏனெனில்
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். என்ன மண்ணோட மண்ணா போனாலும், எந்த தேவன் மண்ணிலிருந்து உண்டாக்கினாரோ அது மண்ணிலிருந்து திரும்ப உயிரோட எழுப்ப வல்லவர். அவர் வாக்கு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆனால் ஒருவேளை நம்ம மரிக்கிறதுக்கு முன்னாலே இயேசு வந்துடலாம். பாசிபிள். இன்றைக்கே கூட வரலாம். வந்தால் சூப்பராக இருக்கும். இப்போவே கூட வரலாம். அப்படி வந்தால் என்ன ஆகும்? 17ஆம் வசனம் பாருங்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். செத்தாலும் சூப்பர், உயிரோடு இருந்தாலும் சூப்பர், எப்படி போனாலும் சூப்பர். அதனால தான் பவுல் இன்னொரு இடத்துல சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போக எனக்கு ஆசை உண்டு, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரில அப்படின்றார். வாழ்றதா சாவறதா தெரிலன்றார். வாஸ்து பார்த்துருக்கீங்களா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். நிறைய பேருக்கு வாழ்க்கையும் கஷ்டம், சாகிறது அதை விட இன்னும் வாழ்க்கை ஒரு இம்சை. ஆனால் சாகிறத விட தேவலாம், அதனால் வாழ்ந்துட்டு போகலான் இருக்காங்க நிறைய பேர். பவுல் என்ன சொல்கிறாரு? வாழ்கிறதும் சூப்பர், சாகிறது ஒரு விதத்தில் அதை விட சூப்பர் அப்படி சொல்கிறாரு. செத்தா உடனே இந்த பாடியை விட்டு இயேசுவோட போய் இருக்கலாம், அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நுழையலாம் அப்படின்ட்டு எனக்கு என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டு அப்புறம் சொல்கிறாரு, சரி எனக்காக இல்லை உங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு போகிறேன்றார். அதான் சொல்கிறாரு அங்கே, உங்களுக்கு நான் தேவை இந்த நேரத்தில், அதனால் வாழ்கிறேன். என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் பாருங்கள். ஒரு அப்படி வாழணும் நாம் பாருங்கள். வாழ்க்கையும் சூப்பர், மரணமும் சூப்பர், என்ன வந்தாலும் சூப்பர் தான். நமக்கு ஜெயம்தான், நமக்கு ஒரு நல்ல முடிவு தான். இதுதான் பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாய் ஒரு தைரியம் கிடைக்குது. நம்முடைய நித்தியம் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தல் கடைசி, இந்த சாம்பிளுடைய கடைசி வசனம், வெளிப்படுத்தல் 21:3-4. வெளிப்படுத்தல் 21:3 நம்ம கடைசியில் நித்தியமாக எப்படி இருக்க போகிறோம்? 3-4 வாசிக்கலாம். மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருந்ததும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இதுதான் நம்முடைய முடிவு. சாம்பிளே எப்படி இருக்கு? நான் போயிட்டே இருக்கலாம் வேணா, ஆயிரக்கணக்கான நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு பாருங்க. ஒரு சாம்பிளுக்காக நான் இதெல்லாம் கொடுத்தேன். பல விதமான வாக்குத்தத்தங்கள் இது மாதிரி எவ்வளோ கொடுத்துருக்காரு. வாழ்க்கையின் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி. ஏன் நம்ம எல்லா காரியத்திலையும் வெற்றிகரமாக இருக்கணும், தைரியமாக வாழணும், எல்லாத்தையும் தைரியத்தோடு சந்தித்து மேற்கொள்ளணும் என்ற அந்த காரணத்துக்காக தான் கொடுத்துருக்கிறார்.